ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நம் தேசத்துல நிறைய வியாதிகளை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். நிறைய வியாதிகளுடைய பேர்களை கேள்விப்படுகிறோம். நிறைய வியாதியை பத்தி சொல்லிட்டே இருக்கிறார். வியாதிகள் ஏகப்பட்டது இருக்கு. 1, 2, 3, 4 அப்படி கிடையாது. நிறைய வியாதிகள், அதனுடைய பேர்களை நம்ம என்ன போனா அது ஏகப்பட்டதா மாறிக்கிட்டே இருக்கு. புது புது வியாதிகள் வருது. ஒவ்வொரு வியாதிகளுக்கும் ஒரு பேர்கள் வைக்கப்படுது இல்லையா? நம்ம நிறைய நேரங்கள்ல எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்? ஒரு வியாதிக்கு என்ன பேர், இந்த வியாதிக்கு என்ன பேர், இந்த வியாதிக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு சரி, இந்த வியாதிகள் எல்லாம் ஒரு பேர் வைக்கப்படுது. எந்த வியாதிகளுமே பேர் இல்லாம இல்லை. எல்லா வியாதிக்கும் ஒரு பேர் இருக்கு. நீங்க பாருங்களேன், அவர் நாமமே அன்றி வேறொரு நாமம் உங்கள் வாழ்க்கையில சொல்லப்படாதபடிக்கு அவர் நாமமே உங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கட்டும் என்று வேதம் சொல்லுது. ஆனா நிறைய நேரங்களில் நம்ம ஒவ்வொரு வியாதிக்கும் இருக்கிற அந்த வியாதியினுடைய பேர்கள், அந்த பேர்களுக்கு ஒரு ஒரு வல்லமை இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். அந்த பேர்களுக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறோம், ஒரு பவரை கொடுக்கிறோம். ஏன்னா இந்த வியாதி இந்த பேர்ல இந்த வியாதி வந்துருச்சுன்னா, ஓ இந்த வியாதியா, இந்த வியாதினா அவ்வளவுதான், இது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த வியாதிகளுடைய பெயர்களுக்குள்ள அடங்கி இருக்கிற ஒரு விதமான மாயையான ஒரு விஷயம். பாருங்களேன், நிறைய நேரங்கள்ல பீப்புள் ஜுரம் அப்படின்னா ஜுரம் ஓகே, தலைவலி அப்படின்னா தலைவலி ஓகே, இதே அல்சரா, கேன்சரா அப்படி இந்த பெயர்களுக்குள்ள அடங்கி இருக்கின்ற ஒரு மாயமான ஒரு அதிகார தோரணையான ஒரு வழிகள் இருக்கு. பாருங்களேன், நிறைய நேரங்களில் நம்ம எதை கேட்டு பயப்படுறோம்? அந்த பேர்களை கேட்டு பயப்படுறோம். அந்த பேர்கள் நம்மளுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. இந்த பேர் என்ன சொன்னாங்க, உனக்கு என்ன வியாதின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த பேர்ல இருக்கிற வியாதி அப்படின்னு உடனே, ஓ இந்த பேரா அப்படின்னா உடனே டப்புன்னு கூகுள்ல போட்டு பாக்குறது, இல்லை எதிரியாவது போட்டு பார்த்த உடனே அந்த வியாதி என்ன, அந்த வியாதியோட வீரியம் என்ன, அந்த வியாதியோட வீரியத்தின் வல்லமை என்ன, பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சு ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணி அந்த அடையாளத்துல இருக்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் அறிந்து கொண்டே இருக்கோம். நிறைய நேரங்கள்ல நாம் அதை ரொம்ப செய்யறோம். உண்மையிலேயே அது தவறா சரியா? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பேர் கேள்விப்படுறீங்க, அந்த பேருக்கு என்ன வல்லமை இருக்கா, இல்ல அந்த பேருக்கு என்ன பவர் இருக்கு, அந்த பேர்ல ஒரு வியாதி வந்துருச்சுன்னா ஓ அது என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் தான், அது ஒரு பெயருக்கு உட்பட்டு ஒரு பெரிய விஷயத்த செஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க அந்த பேரை கேள்விப்படும் போது, அந்த பேர் உங்க வாயிலிருந்து அறிக்கையிடும் போது நாம என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் அல்ல அப்படின்னு சொல்லி இருக்கு வேதம். அவர் நாமத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. அவருடைய நாமத்துக்கு எல்லா நாமமும் முழங்காலிடும் என்று சொல்லுது. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம்னா இந்த வாதைகள் எல்லாம், இந்த வியாதிகள் எல்லாம் எந்த நாமத்தை கொண்டிருக்கு? வியாதிகளுக்கு ஒரு நாமம் இருக்கு, வியாதிகளுக்கு ஒரு பெயர் இருக்கு. அது ஒன்றும் பெயர் இல்லாம இல்லையே, அதுக்கும் ஒரு நாமம் வைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. மலேரியா, டெங்கு, ஸோ இதெல்லாம் அதனுடைய பெயர்கள், அதெல்லாம் அதுக்கு சுட்டப்பட்ட பெயர்கள். நம்ம ஒரு பெயர், நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய தேவனுடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலானதாய் உயர்ந்திருக்கத்தக்கதாய் நம் நாமம், அவருடைய நாமத்தினுடைய பராக்கிரம் இருக்கு. நிறைய நேரங்கள்ல தேவனுடைய நாமத்துல எவ்வளவு வல்லம் இருக்கு, தேவனுடைய நாமத்துல எவ்வளவு மகத்துவம் இருக்கு, தேவனுடைய நாமம் என்ன பண்ணும், அவருடைய நாமத்தை அறியும் போது எனக்கு என்ன நடக்கும், அவருடைய நாமத்தினால் எனக்கு என்ன. இப்போ நிறைய நேரங்கள்ல யோசிச்சு பாருங்களேன், நீங்க இன்னைக்கு காலையில எழுந்த உடனே ஒருவேளை உங்க காதுல கேள்விப்படுற ஒரு பேர் இயேசு அப்படின்னா, உடனே போய் இயேசு, ஓ இயேசுன்னு ஒரு பேரை கேள்விப்பட்டுட்டேன், அந்த இயேசுன்ற பேருக்கு என்ன வல்லமை இருக்கு, என்ன பராக்கிரம் இருக்கு, என்ன சக்தி இருக்கு, அந்த பேர் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம கூகுள்ல போயோ இல்லை எதுலயோ போயோ சர்ச் பண்ணி அந்த நேமுக்கு, அந்த பேருக்கு இருக்கிற அத்தாரிட்டி என்னன்னு பாக்குறோமா? அதே ஒரு மருத்துவரோ யாரோ ஒருத்தர் உங்க காதுல வந்து மலேரியா அப்படின்னு சொல்லிட்டா போதும், உடனே அந்த பேரை போட்டு சர்ச் பண்ணி அந்த பேருக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த பேருக்கு என்ன டிசிப்ளின் இருக்கு, அந்த பேரை சொன்ன உடனே அந்த பேருக்கு இப்படிலாம் ஒரு ஒழுங்கான வாழ்க்கை வாழணும், இப்படியெல்லாம் நம்மளை பாதுகாத்துக்கணும், இப்படியெல்லாம் நம்மளை வடிவமைச்சுக்கணும்னு சொல்லி அந்த பேரை கேட்ட உடனே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு கட்டுப்பாடை கொண்டு வரும் பாருங்களேன். ஆனா என்னைக்குமே இயேசு என்ற பேருக்கு நம்ம எந்த கட்டுப்பாடும் கொண்டு வர்றதில்லை. இயேசு என்ற பேரை கேட்ட உடனே அதுக்கு என்ன வல்லம் இருக்கு, என்ன பராக்கிரம் இருக்கு என்று நம்ம எதையுமே யோசிச்சு பாக்குறது இல்லை. ஏன்னா நம்ம அவருடைய நாமத்தை ரொம்ப ஈஸியா பயன்படுத்துறோம்னு நான் நினைக்கிறேன்.
அவர் நாமத்தில் இருக்கிற வல்லமையான பராக்கிரமான சக்தி என்னது என்று நாம் அறியாம இருக்கிறோம் நினைக்கிறேன். அவர் நாமத்தினால் நிறுத்தப்படாத வாதை ஒன்றும் இல்லை. என்ன பேர் வேணா வச்சுக்கிட்டோம், அந்த வாதைகளுக்கும் அந்த வியாதிகளுக்கும் என்ன பேர் வேணா வச்சுக்கிட்டோம். ஆனா அந்த பெயர்கள் எல்லாம் அவருடைய நாமத்துக்கு கட்டுப்படும் நூல், அவர் நாமத்தினால் அதை மேற்கொள்ள முடியும்ன்ற நம்பிக்கை நமக்கே இல்லாம போகுது. நம்ம நிறைய நேரங்கள்ல விசுவாசம் நம்பிக்கை உடையவர்களா இருக்க வேண்டியிருக்கு. என்ன விசுவாசம், என்ன நம்பிக்கை? அவருடைய நாமத்தினால் எல்லாம் ஆகும். அவருடைய நாமத்தின் அறிவு நமக்கு தேவை. அவர் நாமத்தை குறித்த அறிவு நமக்கு ரொம்ப தேவை. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நிறைய பேர்கிட்ட நான் இருக்கிற பிரச்சனையை பார்ப்பேன். இயேசு என்ற பேரை சொன்னா அந்த பேருக்குள்ள என்ன வல்லமை, என்ன அதிகாரம், என்ன மகத்துவம் இருக்குன்னு தெரியாது. ஆனா ஒரு வியாதி சொல்லுங்களேன், சாப்பிட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு எனக்கு அல்சர் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அல்சர் இருக்குன்னு சொன்ன அடுத்த செகண்ட், ஓ அது அது அப்படியா, அது இப்படி பண்ணிடும், அப்படி பண்ணிடும், அதை பண்ணிடும், இதை பண்ணிடும், நீங்க உடனே இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். ஒரு பேருக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த அறிவு இருக்கு பாருங்களேன். ஒரு பேரை உங்ககிட்ட சொல்லிட்டா போதும், உடனே அந்த பேருக்கு பேக்ரவுண்ட், பின்புலம், அதனுடைய பின்புலம் என்ன என்று அலசி ஆராய்ந்து அந்த பின்புலத்தின் மகத்துவத்தை மகிமையாய் பேசி அந்த பின்புலத்தின் வாழ்வையே வாழ்றது நம்ம வாழ்க்கையா இருக்கு. நிறைய நேரங்கள்ல நீங்க உங்களுடைய இயேசு என்கின்ற நாமத்தின் பின்புலத்தின் பலத்தை பாருங்கள். அந்த நாமம் ஏன் தரிப்பிக்கப்பட்டது, அந்த நாமம் ஏன் அவருக்கு கொடுக்கப்பட்டது, அந்த நாமத்தை நம்ம ஏன் வழிபடுறோம், அந்த நாமத்தினால் நம்ம ஏன் தேவனை நோக்கி பார்க்கிறோம், அந்த நாமத்தை நம்ம ஏன் உயர்த்துறோம், அந்த நாமத்தினுடைய பின்புலம் என்ன, அந்த நாமத்துல இருக்கிற பராக்கிரமான தன்மை என்ன, அந்த நாமம் என்ன பண்ணும். நிறைய நேரங்களில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்லும் போது, பின்பு இயேசு சகல பட்டணங்களும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். ஆமென், அல்லேலூயா. நீங்க புதிய ஏற்பாட்டுல எங்க பார்த்தாலும் வேதம் சொல்லும் சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் சொல்லும். ஆமென். அது சகல அப்பமே நிறைய இருந்திருக்கு பாருங்க. அப்பமே அது ஏகப்பட்டது இருந்துதான். அப்பமே அதுக்கு ஏகப்பட்ட பெயர்களை சூட்டப்பட்டிருந்துச்சு. அதனால ஏதோ ஒரு வியாதி கிடையாது, அது சகல வியாதிகளையும். அல்லேலூயா. இன்னைக்கு பூமியில எவ்வளோ சகல வியாதிகள் இருக்கட்டும், எவ்வளவு விஷயங்கள் சகலமா இருக்கட்டும், எவ்வளவு விஷயங்கள் நிறைய இருக்கட்டும், ஆனா அதனுடைய நாமங்களை பார்க்கிலும் ஒரு உயர்ந்த நாமம் உங்களுக்கு உண்டு என்று சொன்னா அது இயேசுதான். நிறைய நேரங்களில் வாதைகளை பற்றி கேள்விப்பட்ட உடனே வாதைகள் எதன் மூலமா அறிவிக்கப்படுது? உதாரணத்துக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு வாதையினுடைய பேர் தான் முதல் சொல்லுவாங்க. முதல் உங்களுக்கு என்ன அறிமுகப்படுத்தப்படும்? உங்களுக்கு ஒரு பேர் அறிமுகப்படுத்தப்படும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தோம், கோவிட். முதல் உங்களுக்கு அறிவிக்கப்படுவது பெயர். இரண்டாவது அறிவிக்கப்படுவது அந்த பெயருக்கு கீழே என்னெல்லாம் இருக்குன்றது. ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்கு ஒரு பேர் சொல்லுவோம், அப்புறம்தான் அந்த பேருக்கு கீழே என்னன்னு சொல்லுவோம். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பேர் வைக்கப்படுதுன்றதை என்னைக்குமே மறந்துடாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு நாமம் தரிப்பிக்கப்படுது. எல்லாம் ஒரு நாமத்தை தரிப்பித்து கொண்டுதான் பூமியில வந்து ஆளுகை செய்யுது. நாமம் தரிப்பிக்கப்படாம ஒண்ணுமே கிடையாது. எல்லாவற்றையும் அடையாளப்படுத்த ஒரு பேர் வைக்க வேண்டியதா இருக்கு. நம்ம ஒன்ன தனித்துவப்படுத்தி காட்ட ஒரு பேர் வைக்க வேண்டியதா இருக்கு. மலேரியா நான் இப்படி இருக்கும், டெங்கு நான் இப்படி இருக்கும், ஸோ வைரஸ் ஃபீவர் நான் அப்படி இருக்கும், ஸோ அந்த நோய் நான் இப்படி இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெயர் வைக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி பவுல் சொன்னார், எத்தனை நாமங்கள் வேணால் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனா எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா முழங்கால் படியிடும். அவன் நாமத்தினால் நமக்கு ஜெயம் உண்டு. ஆமென். அவன் நாமத்தினால் நமக்கு சுகம் உண்டு. ஆமென். அவருடைய நாமத்தினால் நமக்கு எல்லா காரியங்களும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்பதுதான் வேதத்தின் மகத்துவம். ஆமென். அதனால நீங்க எந்த நாமங்களை அறிந்து கொண்டாலும் பரவாயில்லை, எந்த நாமத்தை பற்றி உங்களிடத்தில் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, ஆனா அதுக்கு முன்பாக நீங்க இயேசு என்கின்ற நாமத்தின் வல்லமை அறிந்து கொள்ளுங்கள். அதில் இருக்கிற சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அறிந்து கொள்ளுங்கள். அந்த நாமத்தை நீங்கள் சொல்வதனால் உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஸோ அந்த நாமம் உங்க வாழ்க்கையில வல்லமையான கிரியை செய்யும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர் நாமத்தினால் சுகம் உண்டு, அவர் நாமத்தினால் பலன் உண்டு. ஸோ 1 பேதுரு 2:24 சொல்ற மாதிரி
வேதம் நமக்கு அழகா சொல்லுது, அவர் தழும்புகளால் குணமாய் இருக்கிறீர்கள். ஆமென். அவர் தழும்புகளால் சுகமானீர்கள். ஆமென். அல்லேலூயா. சோ அதனால அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம் உண்டு, அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு, அவருடைய நாமத்தில பராக்கிரம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. எந்த நாமம் உங்க காதில் அறிவிக்கப்பட்டாலும் அவருடைய நாமத்தினாலே ஜெயம் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஆமென். ஆமென்.